அப்படியாகத்தானே ஏறு மயில் மீது ஏறிக்கொண்டு வண்ண மயில் மீது முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையும் ஏன் முன்பதாக காட்சியளித்தா அப்படி வெள்ளி தெய்வானை முருகப்பெருமான் பாதத்தை கண்டு இந்த அர்ஜுன பெருமானாகப்பட்டவர் வந்தன வழிபாடுகளை செய்து விடுத்து ஆனால் சாமி பரமேஸ்வரன் கோயில் தியானம் செய்ய சொல்கிறேன் எனக்கு ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டும் சாமி எனக்கு ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் என்று கேட்க ஆனால் அப்பா அர்ஜுனா உன் முதுகிலே மச்சம் என்று சொல்லக்கூடிய மச்சரேகை இருக்கிறது அர்ஜுனா இந்த மச்சரேகை கண்டதே உண்டானால் பெண்களுக்கு மட்டும் உண்மையில் ஆசை வருவது என்பது கிடையாது பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு உண்மையில் ஆசை வரும் பெண்களுக்கு உண்மையில் ஆசை வரும் இந்த மச்சரேகை மறைத்து சென்றாலே ஒழிய நீ கையில மலை சென்று அறிவா என்று சொன்னார் ஆனால் கேளுங்க தம்பியவர்களே ஆனால் சுவாமி இந்த மச்சரேகை எவ்வாறு மறைப்பது நான் எப்படி மறைப்பது என்று சொன்ன உடனே கவலைப்பட வேண்டாம் அர்ஜுனா அப்படி என்று சொல்லி முருக பெருமானாகப்பட்டவர் நான் ஏறி வந்த அந்த வண்ண மயில் இருக்கிறது இந்த மயிலிலே சில மயில் பிள்ளைகளை அறுத்து உன் மச்சத்தை மறைக்கிறேன் என்று சொன்னார் கேளுங்க சபையோர்களே கேளுங்கள் ராஜேந்திரா கேளுங்கள் குரு பெரியவர்களே அப்படியாகத்தானே முருக பெருமானிடத்திலிருந்து மயில் பிள்ளையை அறுத்து என் மச்சரேகையை மறைத்து அர்ஜுனாகப்பட்டவன் பரமேஸ்வரர் முருக பெருமானிடம் விடைபெற்றுக் கொண்டு வள்ளி தேவானிடம் விடைபெற்றுக் கொண்டு அவர் எங்கள் அண்ணா பாலத்தை காண சென்றார் நான் அர்ஜுனன் மறந்தேன் மன்னித்தேன் சொன்னா ஆமா தம்பி அண்ணா ராஜ உடையில் சென்றாய் ஆமண்ணா இப்படி ஆண்டி கோலத்தில் வந்திருக்கிறாய் சரி சிறியவர்கள் செய்த தவறை பெரியவர்கள் மன்னிப்பது தானே கடமை மன்னித்தேன் மறந்தேன் எழுந்திரு ஆமா இப்படி தவகோலத்தோடு வந்திருக்கிறாயே என்ன பண்ண போறேன் நான் எங்க செல்கிறேன் அர்ஜுனா எதற்கு போற அர்ஜுனான்னு கேக்குறீங்களா காணாத பரமர் பாதத்தை கண்டன்னா நான் தவம் செய்து வரம் வாங்க வேண்டும் பாசுபதை கனையை வாங்கி வருவதற்காக போறேன்னா அர்ஜுனா எழுந்திரு பார்க்காத பரமர் பாதம் தேடி பசுபதை கனை வாங்கி வருகிறேன் என்று சொல்கிறாயே அதை வாங்கி வந்து என்ன செய்ய போகிறாய் அதுதான் அண்ணா அந்த கங்கையான கொல்ல வேண்டும்
அந்த கர்ணனையும் ஜெயிக்க வேண்டுமண்ணா, அந்த காங்கேயனை கொல்ல வேண்டுமண்ணா. அர்ஜுனா, காங்கேயனோட நம்ம தாத்தா நம்ம எதுனாலும் பண்ணலாம். ஆனா ஆமண்ணா, பாண்டவருக்கும் கௌரவருக்கும் தான் விகற்பம். ஆனா கர்ணனை எதுக்குடா கொல்லுன்ற? எதற்கு கர்ணனை கொல்ல வேண்டும் கேட்கிறீங்க அண்ணா? அது முன்னாலேயே நாம் அஸ்தாபுரத்திற்கு வரக்கூடிய நேரம் சூதாட்ட மேடையிலே ஜெகடி சொன்னானே சூதாடலாம் என்று சொல்லி சூது ஆடக்கூடாது நீங்க சொன்னீங்க பாரு. ஆனால் தர்மா வந்தால் சூதுக்குவா, இல்லை என்றால் வாதிக்குவா உன்னை கை நீட்டி கூட்டாமல், அதனால அவனை கொல்லணும். அது மட்டும் இல்ல, தப்பு பண்ணிட்டான். ஆனா 886 ஆயுள் கொண்டு நமது சந்திரகுலத்தின் மூதாதி தாத்தாவை ஏன்பா கொல்லுன்ற? தாத்தாவை ஏன் கொல்ல வேண்டும்? நமக்கும் தாத்தா, பாண்டவர்களுக்கும் தாத்தா, கௌரவர்களுக்கும் தாத்தா. அந்த பெருத்த ராஜசபையிலே ராஜாக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே கௌரவர்களுக்கு மனைவிதான் அவங்களுக்கு பேரு குலமகளா, இல்ல பாண்டவர்களுடைய மனைவியும் சந்திரகுலத்திலே வந்த ஒரு பெண் தான். அப்பேற்பட்ட பெண்ணை அந்த துரியோதன தம்பி துச்சோதனன் தொட்டு துயிலுரிக்கூடிய நேரம், அடியா துச்சோதனா, அடியா துரியோதனா, நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் வாய்க்கு நான் புழுகா உண்டுட்டுக்கும். அதனால அந்த அமைதியா இருந்தாரு பாரு, அதனால அவரை கொள்ளணும். அடுத்து என்ன பண்ண தெரியுமா? அந்த பாஞ்சாலியாகப்பட்டவள் அந்த பார்சபையிலே விரித்தால் பார் கூந்தல், அந்த கூந்தலை முடிக்க வேண்டும். எங்கள் ஐவருடைய சபதம் எல்லாம் நிறைவேற வேண்டும். இளையண்ணா பீமசேனன் அள்ளி ஜலம் உண்ண வேண்டுமண்ணா. நமது ஐவருடைய சபதத்தை நிறைவேற்றி என்ன தருமா இருக்கு பாஞ்சாலிக்கு கூந்தலாகப்பட்டது முடிக்க வேண்டும். கௌரவ கூட்டத்தை எல்லாம் அடித்து முடிக்க வேண்டும். அப்ப எங்களுடைய அண்ணா தர்மருக்கு இந்த அபிஷேகமுடைய சூட்டி நாங்க அழகு பார்க்கணும்னா அந்த சேனா சைனம் எல்லாம் முடிச்சிடணும். ஆமா, அந்த கௌரவர் படியே முடிச்சிடணும். ஆமாண்ணா. தம்பி ஒரு செய்து கண்ணே எல்லாரும் போருக்கு வந்த ஆம்பளைங்க எல்லாம் செத்துட்டாங்க. எல்லாரும் அவங்களுடைய மனைவிகள் எல்லாம்
தலைவிரி கோலத்தோடு விதவை கோலத்தோடு எல்லாரும் வெள்ளையாடு கொண்டு ஓடி வந்து உன் மனைவி ஒருத்திக்காக இத்தனை பேர் தாலி அறுத்தேன்னு சொன்னா நம்மளுக்கு அந்த வாழ்வு தேவையா? அந்த அரசமுடி தேவையா? நமக்கு வனங்கள் உண்டு கண்ணு கஷ்டப்படுத்தி அந்த நாட்டை நம்ம ஆண்டா என்ன ஆளாமல் போனால் என்ன பாரு, நம்மளுக்கு காடு ஒண்ணும் பெரிது கிடையாது, புதிது கிடையாது. நாம் பிறந்தது காடு, வாழ்ந்தது காடு. நம்ம காட்டுக்கே போயிடலாம்டா ராஜா. அண்ணா காட்டுக்கே போயிடலாமா அண்ணா? எதிராளி ஜெயிச்சால் என்ன, எட்டி பழம் படுத்தால் என்ன, பகையாளி ஜெயிச்சால் என்ன? அதான் அவன் இருந்தா எட்டி பழம் இருந்தாலும் உதவுமா? இல்ல அது போல துரியோதனன் அவன் இருந்தா ஐவருடைய சபதமெல்லாம் நிறைவேறினா பரம பார்க்கிற கட்டாயம் போயே தருவேன். ஆமாண்ணா, எனக்கு விடை கொடுங்க. குலத்தில் பிறந்தவன், ஆமாண்ணா, சத்தியம் தவறாதவன், ஆமா, மின் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் உறுதியோடு இருக்கிறார். ஆமாண்ணா, அதனால யாருமே செய்ய முடியாத ராஜசியாகம் செய்யும் போது சூடாமணி புத்தகத்தை கொடுத்திருக்கிறாங்க தேவரெல்லாம் பார்த்து. அதனால இதை வாசித்து பார். தத்துவதத்தம், மனோதத்தம், நாவுதத்தம் என்று சொல்லும்படியான வேத பிராணங்கள் இருக்கிறது. இதை படித்து பார்த்ததை உண்டானா கொல்ல வந்தது காராம் பசுவாக இருந்தாலும் 3 முறை சொல்லிப்பார். அதற்கு பிறகு அதை கொன்றாலும் தோஷம் கிடையாது. அதனால இதை வைத்துக்கொள், சந்தோஷமா புறப்படுவார்.